தமிழ் ஆய்வில் முக்கிய பங்காற்றியவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி செம்மொழி விருதுகளை வழங்கினார். இலக்கணம், இலக்கியம், வரலாறு, கட்டடவியல் உள்ளிட்ட பல துறைகள் சார்ந்து ஆய்வு நிகழ்த்திய 18 பேர் விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்டனர். அதில் 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையில் விருதுகள் பெறும் நபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முனைவர்கள் கந்தசாமி, தட்சிணாமூர்த்தி, கலைக்கோவன் ஆகியோருக்கு தொல்காப்பியர் விருது வழங்கப்பட்டது. முனைவர்கள் பாலசுப்ரமணியம், செழியன், சதீஷ், முத்துச்செல்வன், வனிதா, பாலாஜி, பிரகாஷ், ராஜலட்சுமி உள்ளிட்ட 15 பேருக்கு இளமறிஞர் விருது வழங்கப்பட்டது. 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் தொல்காப்பியர் விருதும், 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் இளம் அறிஞர் விருதும் வழங்கப்பட்டது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் 2013-14ஆம் ஆண்டுக்குரிய தொல்காப்பிய விருது குடியரசுத் தலைவர் மேன்மைமிகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் எனக்கு வழங்கி சிறப்பு செய்தார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தொல்காப்பிய கருத்தாடல் என்னும் நூலுக்கான ஒரு தேர்ந்தெடுத்த பாராட்டு தெரிவித்த நிலையிலேயே இந்த பரிசு கிடைத்தது என்பதில் எனக்கு உறுதுணையாக நின்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இந்த செம்மொழி இளம் அறிஞர் விருது 2014-15 கிடச்சிருக்கு. எனக்கு இந்த விருது மூலமாக இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்மொழி நிறுவனம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்து ஆய்வுப் பணிகளை மேலே கொண்டு வரத்துக்கும், அதே சமயத்தில் தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் கண்டிப்பாக உதவி புரியும் நான் நினைக்கிறேன். இந்த விருதை நான் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் என்னுடன் பிறந்த என்னோட சகோதர சகோதரிகள். அவங்க இருவருக்கும் என்னால் எந்த பண வசதி அடிப்படையிலும் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த விருதை அவங்களால தான் இந்த விருதை என்னால் வாங்க முடிஞ்சுது. அதுக்காக இதை பார்த்து கொண்டு இருக்கிற என்னோட சகோதர சகோதரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த விருது கிடைத்ததன் மூலமாக பெருமைப்படுவது ஒரு புறம், மற்றொரு புறம் இனிமேல் இந்த விருதை பெற்றதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டும், தமிழுக்காக புதிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் எனக்குள் ஏற்பட்டுள்ளது.